அண்மைச் செய்தி. சென்னை கிண்டி ரேஸ் கோர்ஸ் மைதானத்தின் 4 வாயில்களுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வினீஷ் சரவணன் இணைப்பில் இருக்கிறார். வினீஷ், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். தமிழ்நாடு அரசுக்கு சொந்தமான 160 ஏக்கர் நிலத்துக்கு செலுத்த வேண்டிய குத்தகை பாக்கியான 730 கோடியே 86,81,297 ரூபாயை ஒரு மாதத்தில் செலுத்தும்படி கடந்த 2023ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றம் கிண்டி ரேஸ்கோர்ஸ் நிர்வாகத்திற்கு உத்தரவு பிறப்பித்திருந்தார்கள். ஆனால் தற்போது வரை அந்த வரி பாக்கியை அவர்கள் செலுத்தவில்லை. அதன் அடிப்படையில் தான் சென்னை மாவட்ட ஆட்சியர் வருவாய்த்துறை சார்பில் தற்பொழுது கிண்டி ரேஸ்கோர்ஸ் மைதானத்திற்கு கூடிய 4 நுழைவாயிலுக்கும் மாவட்ட ஆட்சியர் தரப்பிலிருந்து சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. கிண்டி ரேஸ்கோர்ஸ் மைதானத்தில் இருக்கக்கூடிய 160 ஏக்கர் நிலப்பரப்பு கொண்டது. இதில் சுமார் 80 ஏக்கர் வரை குதிரை பந்தயத்துக்காக பயன்படுத்தப்படுகிறது. இந்த மைதானத்திற்காக வரி பாக்கி பல ஆண்டுகளாக நிலுவையில் வைக்கப்பட்டிருப்பதாக ஏற்கனவே குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டு சென்னை மாவட்ட ஆட்சியர் சார்பில் வருவாய்த்துறை அதிகாரிகள் தற்பொழுது கிண்டி ரேஸ்கோர்ஸ் மைதானத்தில் 4 நுழைவாயிலுக்கும் சீல் வைத்திருக்கிறார்கள். உள்ளே பல கட்டுமானங்கள் இருக்கிறது. தங்கும் விடுதிகள், நீச்சல் குளங்கள், அதே போல பல கட்டுமானங்கள் இருக்கிறது. அதற்கான விடுதிகளுக்கு தற்போது வரை சீல் வைக்கப்படவில்லை. 4 நுழைவாயிலுக்கு மட்டுமே தற்பொழுது சீல் வைத்திருக்கிறார்கள். குதிரை பந்தயம் நடக்கும் மைதானத்திற்கு மட்டும் சீல் வைக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தரப்பிலே கூறுகிறார்கள். தற்பொழுது உடனடியாக செலுத்த வேண்டிய தொகையான 730 கோடியை நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் கிண்டி ரேஸ்கோர்ஸ் நிர்வாகம் செலுத்த வேண்டும் என ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது இந்த நடவடிக்கையை மாவட்ட ஆட்சியர் தரப்பிலிருந்து மேற்கொண்டிருக்கிறார்கள். இருப்பினும் கிண்டி ரேஸ்கோர்ஸ் மைதானத்தில் தற்பொழுது மாவட்ட ஆட்சியர் ரஷ்மி சித்தார்த் ஜெகடே, சென்னை மாவட்டத்தினுடைய வருவாய் அலுவலர் உட்பட பல அதிகாரிகள் நேரடியாக வந்து இங்கு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இருப்பினும் கடந்த 1.5 ஆண்டுகளாக 2023 மார்ச் மாதம் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருந்தார்கள். 730 கோடி வரி பாக்கியை செலுத்த வேண்டும் என. ஆனால் தற்போது வரை கிண்டி ரேஸ்கோர்ஸ் நிர்வாகம் சார்பிலே இந்த வரி பாக்கியை செலுத்தவில்லை. அதனால் தற்பொழுது இந்த சீல் வைக்கும் நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வினீஷ் சரவணன்.